வணக்கம். கார்த்திகை தீபத்தப்போ பொரிக்கடலை கலரணும் இல்லைங்களா? அதோட வெல்லப்பாகு வந்துட்டு கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் என்ன பண்ணேன், சரி ஓகே, நம்மக்கிட்ட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இருக்குது, இதை வச்சு வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் பொரிக்கடலை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது பொரியும் அவளையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை இது 3த்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட வந்துட்டு இதையும் தாண்டி இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, அதாவது வேர்க்கடலை, அப்புறம் பிஸ்தா, ஹேசல்நட் இந்த மாதிரி வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் 1 செகண்ட் பல்ஸ் மோடில் வச்சு எடுங்க. அதாவது 2-3 பீஸஸாக உடஞ்சா போதும். பட் நான் வந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு மறந்து போய் கூட வச்சதுனால கொரகொரப்பான ஒரு பவுடராக கிடச்சது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, வெள்ளைப்பாக கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அழகழகான உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டேன். நல்லா கிறிஸ்பாகவும்